திருநெல்வேலியில் ஆசிரியர்கள் இடமாற்றத்தில் முறைகேடு, லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரணை தீவிரம். திருநெல்வேலி மாவட்டத்தில் கடந்த 2009 முதல் 2015 ஆண்டு வரை ஆசிரியர்கள் இடமாற்றத்தில் முறைகேடு நடைபெற்றிருப்பதாக கூறப்படும் புகார் குறித்து லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர். இந்த சம்பவம் குறித்து தெரிவித்த புகார்தாரர் 2009 முதல் 2015 ஆண்டு வரை ஆசிரியர்கள் பணி மாறுதலில் முறையான வழிகாட்டுதல்கள் பின்பற்றப்படாமல் பணம் பெற்றுக்கொண்டு இடமாற்றம் செய்யப்பட்டதாக தெரிகிறது. இது குறித்து லஞ்ச ஒழிப்புத்துறையில் புகார் அளித்தேன். இதன் அடிப்படையில் 11 அதிகாரிகள் மற்றும் பணியாளர்கள் மீது முதற்கட்ட தகவல் அறிக்கை FIR பதிவு செய்யப்பட்டுள்ளது என்று கூறினார். திருநெல்வேலி மாவட்டத்தில் 2009 ஆண்டு முதல் 2015 ஆண்டு வரை கலந்தாய்வு இல்லாமல் நிர்வாக பணிமாறுதல் என்ற பெயரில் பணம் கொடுத்து மாறுதலில் வந்த சம்பந்தமாக நானும் பாதிக்கப்பட்டேன். இப்போ பல ஆசிரியர்கள் பாதிக்கப்பட்டதனால் லஞ்ச ஒழிப்பு காவல்துறை விசாரணைக்கு மனு அனு செய்தேன். அதன் அடிப்படையில் விசாரணை வேண்டி மதுரை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தேன். அதன் அடிப்படையில் 11 அலுவலர்கள் மீது அலுவலக பணியாளர் மீதும் 11 நபர்கள் மீது முதல் தகவல் அறிக்கை லஞ்ச ஒழிப்பு காவல்துறையாக பதிவு செய்யப்பட்டது. அது துறை 2 பேர் பணியில் உள்ளதால் அவர்கள் மீது துறை ரீதியான விசாரணை கண்டி அவர்கள் நீதிமன்றம் சென்றதன் அடிப்படையில் துறை ரீதியான விசாரணை இன்று நடைபெற்றது. லஞ்ச ஒழிப்பு காவல்துறை கல்வித்துறை அலுவலர்கள் கிருஷ்ணகிரி மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் தலைமையில் விசாரணை நடைபெற்றது. அது சார்பாக இன்று எங்களுடைய விசாரணையில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இது சம்பந்தமாக லஞ்ச ஒழிப்பு காவல்துறையில் நாங்கள் சமர்ப்பித்த ஆவணங்களையும் இன்று பதிவு செய்து முதல் கல்வி அலுவலர் விசாரணை அலுவலர் சமர்ப்பித்தேன். அதை ஏற்றுக்கொண்டு பதிவு செய்து கொண்டார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். பேர் கிப்சன், தமிழ்நாடு பொதுச் செயலாளர், தமிழ்நாடு அனைத்து ஆசிரியர் சங்கம். 2005 முதல் இன்னைய வரைக்கும் ஆசிரியர்கள் தொடக்கப்பள்ளி, நடுநிலைப்பள்ளி, உயர்நிலைப்பள்ளி, மேல்நிலைப்பள்ளியில் பணிபுரிந்து வரக்கூடிய ஆசிரியர்கள் பொது மாறுதல் அப்படிங்கிற பேரில் கொஞ்சம் லஞ்சம், ஊழல், பணம் கொடுத்த ஆசிரியர்களுக்கு நிர்வாக மாறுதல் அப்படிங்கிறது தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. அதில் ஒரு புகார் சம்மந்தமாக இன்றைக்கி விசாரணை இந்த பள்ளியில் நடக்குது. இது காலங்காலமாக ஆசிரியர்களுக்கு இழைக்கப்படக்கூடிய ஒரு அநீதியாக இருக்குது. இப்போது கடந்த ஆட்சியோட முடிவு வரைக்கும் கூட ஒரு மாறுதலுக்கு திருநெல்வேலி மாவட்டத்துக்கு வேறு மாவட்டத்துலேருந்து வர்றவங்க 10 லட்ச ரூபா வரைக்கும் ஒரு இடைநிலை ஆசிரியர் கொடுத்து வர மாதிரி இருக்குது. அதனால் இந்த நிலை இந்த வரக்கூடிய ஆட்சியிலேயாவது மாறணும் அப்படிங்கிறது தான் எங்களோட கோரிக்கையாக இருக்குது. பேர் முத்துக்குமார்.